மகாபெரிவா சரணம். ஸ்ரீ லலிதாரகசி சகஸ்ரநாமத்தில் வாக்தேவதைகள் நம்பிக்கையின் நாமங்களாக சொல்லிக்கொண்டு ராஜ்ய பரிபாலனம் அப்படின்னு அற்புதமான ஒரு விஷயத்தை, அந்த விஷயத்தில் இன்னும் அற்புதமாக இப்படியெல்லாம் ராஜ்ய பரிபாலனம் நடந்தால் சொர்க்கமாகத்தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு நமக்கே தோன்றும். அப்படி சொல்லக்கூடிய ஒரு நாமம் ஓம் காந்தார்த்த விக்கிரகாயை நமஹ. ஓம் காந்தார்த்த விக்கிரகாயை நமஹ. இதில் சொல்லும் பொழுது காந்தன் அப்படின்னு இதை யார் சொல்லுவாங்க அப்படின்னா பதி அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ இந்த பதி இங்கே சொல்லும் பொழுது எப்படி இருக்கிறார் பரமேஸ்வரன்? பதியின் அந்த உடலில் சரி பாதியாக பத்தினியும் இருக்கிறார். சரியா? அப்போ தன்னுடைய மணாலனை பாதி உடலாக கொண்டவள். இங்கே யாரை சொல்கிறாங்க? பரமேஸ்வரனுடைய சரிபாதியாக இருக்கக்கூடிய அந்த ஸ்வரூபம். அப்போ அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபம் நம்ம சொல்லலாம், இல்லை சிவசக்தி ஐக்கியஸ்வரூபம் அப்படின்னு சொல்லலாம். இங்கே ராஜ்ய நிர்வாகம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதிகமாக இங்கே சிவசக்தி ஸ்வரூபத்தை நம்ம பார்த்துட்ருக்கோம். அதுக்கு என்ன ஒரு காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு அரசனாக இருக்கக்கூடியவன் இந்த ராஜ்யத்தில் அவன் எப்படி ஆட்சி செய்ய வேண்டும் என்றால், அம்பிகை எப்படி பல ரூபங்களை எடுத்துக்கொண்டு அந்தந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அந்த ரூபத்தை கொண்டு மக்களை காக்கிறாள், இந்த ஜீவன்களை காக்கிறாள். ஒரு உதாரணத்துக்கு பார்க்கணும் அப்படின்னா, இப்போ சிவசக்தி ஐக்கியஸ்வரூபம் நம்ம பார்த்தோம். இதனுடைய மூலம் அப்படின்னு பார்த்தா ஒன்றே ஒன்றுதான், அந்த அம்பாள் தான் இருக்கிறாள். அப்போ எங்கெல்லாம் ஆணினுடைய ஆவிர்வாவம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் சிவசக்தி ஐக்கியஸ்வரூபம். எங்கெல்லாம் குழந்தைகளை ரட்சித்து காக்க வேண்டுமோ அங்கெல்லாம் மாத்ருபாவத்தை காண்பிக்கக்கூடிய அம்பாள் ஸ்வரூபம். ஆக இவளே பல ரூபங்களை வைத்துக்கொண்டு அங்கே அந்த ரூபத்தால் நமக்கு அனுகிரகம் செய்கிறார். இதை இன்னும் அழகாக சொல்லணும் அப்படின்னா பெரியவா இன்னும் அழகாக ஒரு உதாரணம் கொடுக்குறாரு. தியாகராஜ பரபிரம்மம், தியாகராஜருடைய கீர்த்தனைகள், அந்த கிருதியில் அழகான ஒரு கிருதி என்ன அப்படின்னா, ராம சமயமும் புரோவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வரும் இந்த கிருதி. அதில் அந்த கிருதியில் வார்த்தைகள் அப்படியே பின்னி பிணைஞ்சிருக்கும். அப்போ ஒரு பக்தர் இந்த வார்த்தைகள் யாந்த பாந்த நிஷம்த அப்படின்னு இருக்குது, இதில் ஏதாவது பிழை இருக்கிறதுனால இப்படி இருக்கா, இதில் ஏதாச்சும் பொருள் இருக்கா அப்படின்னு நீங்கள் சொல்லணும் பெரியவா அப்படின்னு கேட்குறார். அப்போ பெரியவா அழகாக இதை பிரித்து கொடுக்குறார். யாந்த அப்படிங்கிறது எப்படி பிரிக்கணும் அப்படின்னா, ய அந்த யாவினுடைய அடுத்த எழுத்து. இது எல்லாமே நம்ம சமஸ்கிருதத்தில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் அற்புதமாக புரியும். அப்போ யாவனுடைய அடுத்த எழுத்து என்ன அப்படின்னா ரா. அடுத்தது பாந்த. இப்போ பாந்தன் சொல்லும் பொழுது பாவினுடைய அடுத்த எழுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மா. இப்போ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருச்சு? ர ம மான்னு வந்துச்சு. அடுத்தது நிஷம்த. நிசி அப்படிங்கிறது இருட்டை சொல்வது. அந்த இருட்டுக்கு முடிவாக எது இருக்கும் அப்படின்னா அது வெளிச்சம் தான். அப்போ அந்த இருட்டில் எது வெளிச்சம் கொடுக்கும் அப்படின்னா சந்திரன். அப்போ என்ன பெயர் கிடைக்கிது அப்படின்னா ராமச்சந்திரன். பார்த்தீங்களா எவ்வளவு அழகா இந்த ராமச்சந்திரன் அப்படிங்கிற பெயரை அழகா யாந்த பாந்த நிஷாந்த அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த க அப்படின்னு ஒரு வார்த்தை நம்ம கான்னு பார்க்குறோம் இல்லையா, நிஷாந்த அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இதே இந்த வடிவத்தை அப்படியே கொண்டு போய் காந்தான்னு இப்போ நம்ம பார்க்கணும். அந்த காந்தால காங்கிற எழுத்து காவினுடைய அந்தம். அப்போ காவினுடைய அடுத்த எழுத்து இரண்டாவது கான்னு சொல்கிறோம். அப்போ க அப்படின்னு இது என்ன அப்படின்னா ஆகாயத்தை குறிக்கக்கூடியது. ஆகாயத்தினுடைய ஒரு பகுதியாக தன்னுடைய வடிவத்தை வைத்திருக்கிறார். அப்போ தன்னுடைய வடிவத்தில் ஒரு பகுதியாக ஆகாயத்தை வைத்திருக்கிறாள் அப்படின்னு. இப்படி எழுத்துக்கள் வார்த்தைகளில் ஜாலங்கள் எப்படி செய்ய முடியும் என்றால் வாக் தேவதைகளுக்கு அந்த வாக்சக்தியாக அந்த அம்பிகையே அங்கே அமர்ந்திருப்பதால். ஆக இங்கு ஒரு அரசன் எப்படி இருக்க வேண்டும்? பல வடிவங்களில் இருந்து மக்களை காக்க வேண்டும். அப்படித்தான் இங்கே அந்த நாமம் சொல்லப்படுகிறது. மகாபெரிவா சரணம்.